அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர் ஆற்றுப்படை மூலம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது இதை ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த செல்ஃபோன் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுக்கும் பயன்படலாம், கெட்டதுக்கும் பயன்படலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வர்ற தீமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் வகுப்பில் இருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மூலமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாட்டேருந்து செல்ஃபோனை வாங்கிட்டு நைட் பூரா செல்ஃபோன் பார்க்க வேண்டியது. ஆனால் ஸ்கூலுக்கு வரதே கிடையாது, லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்தாலும் என்ன செய்வான் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பசங்க கூடலாம் சண்டை போடுறது, அம்மா அப்பாவை மதிக்கிறது கிடையாது, டீச்சர்ஸை எதிர்த்து பேசுகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளே நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இதை எப்படி அந்த பையனை சரி பண்ணுறதுங்கிற ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம், கண்டினியூஸாக லீவ் போட்டதுனால திரும்ப பேரண்ட்ஸ்கிட்ட நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி இப்போ ஏன் ஸ்கூலுக்கு லீவ் போடலன்னு கேட்கும்போது பேரண்ட்ஸை அங்கேயே எடுத்து பேசினான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானவங்க. அந்த பெற்றோர்களுடைய உங்களுக்காக தான் அவங்க அதிக கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்காமல் பெற்றோரை எதுக்குறதுங்கிறது அப்படிங்கிறது எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்டை வர வச்சு நம்ம பேசணும். அதே மாதிரி ஏன் மற்ற பசங்க கூட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும்போது நீ விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா யார் இந்த வகுப்பில் அதிக புத்திசாலிகளோ அந்த புத்திசாலி அறிவாளி தான் மற்றவங்கிட்ட சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போவாங்க. அடுத்து செல்ஃபோன் யூசேஜை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க, அதை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீ அதிகமாக முன்னேறணும் அப்படின்னா நீ எல்லாத்தையும் அனுசரித்து பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி நம்ம ஸ்கூலுக்கு வர வச்சோம். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் அந்த செல்ஃபோனுங்களெல்லாம் பயன்படுத்துறதை குறைத்து கொண்டு கல்விக்கு மட்டுமே அந்த செல்ஃபோனை பயன்படுத்தி இன்று வாழ்க்கையில் மிக ஒரு நல்ல ஒரு மாணவனாக இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்திருக்கான். அப்போ அவன் அப்போ உணர்றான் பெற்றோருடைய மதிப்பும் ஆசிரியர்களுடைய மரியாதைக்கும் அவன் கொடுத்த சொன்ன வார்த்தைகளை அவன் பின்பற்றி ஆசிரியர்களுக்கு கொடுத்த மரியாதை தான் அவனை வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு மிகவும் உயர்த்தியிருக்கு. அதனால் மாணவ செல்வங்களே, இந்த செல்ஃபோனுடைய யூசேஜை கொஞ்சம் நீங்கள் இதுக்கு மட்டுமே உங்களுடைய கல்விக்கு அல்லது நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, தீயவனவற்றுக்கு பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி இப்போத்த இளம் தலைமுறையினான மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்கங்கள் தான். தேவையில்லாத வெளிநாட்டு கலாச்சாரமான பீஸா பர்கரு அந்த மாதிரி சாப்பிட்டு உடல்நல குறைபாடுகள் தான் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து கொள்வாங்க, அவங்களை நீங்கள் அதிகளவு பின்னாடி வயதிலும் பேணி காக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போத்த இளம் தலைமுறையை பொறுத்தவரையிலும் பெற்றோர்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இந்த ஏஜ்லேயே பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் அந்த லெவலுக்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் கொடுக்குற ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அதிகமாக நம்ம வந்ததுனால அந்த உடல்நல குறைபாடுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் கலைந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நாம் என்னவாக வேண்டும் என நினைக்கிறோமோ அந்தவாகத்தான் நாம் ஆவோம். அதனால் நாம் மிகப்பெரிய லட்சியத்தை நாம் மனதில் நிறுத்தி இன்றைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.